பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. உங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எதுக்கு? ஆக்சுவலா இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய டாக்டர்ஸ் லீவு. எப்படி இந்த சவாலான சுச்சுவேஷன்ல எல்லா பேஷண்ட்ஸையும் நாங்க நல்லபடியா பாத்துக்க போறோம்னு யோசிச்சுட்டே இருந்தோம். நீங்க 2 பேரும் எதை பத்தியுமே யோசிக்காம 2 உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம எங்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. பரவாயில்ல டாக்டர். சரி, எனக்கு ரவுண்ட்ஸ் இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அப்பனா மித்ரன், நீ 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? நான் முதலே சொன்ன மாதிரி தான், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாவே இருந்தாலும் இனியாவை எப்படியும் காப்பாத்திர முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க பால்சன் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி ஷீஸ் ஃபைன். அப்பவே சொன்ன மாதிரி தான், அன்போட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் கண்ணு முழிச்சு பேசும்போதுதான் அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் இருக்கா இல்ல அவர் எல்லாம் மறந்துட்டாரான்னு நமக்கு தெரியும். ஏன் மித்ரன், ஒருவேளை அவன் பழசெல்லாம் மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பழைய ஞாபகத்தை எல்லாம் நம்மளால கொண்டு வர முடியாதா? கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாம், அவர் இருக்கிறது ஒருத்தவங்க 2 பேர் இருக்க வீட்டுல இல்ல. அந்த வீடே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான், குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. எப்பவுமே துருதுருன்னு இருக்க வீடு, அதுலயே சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாரு. அப்போ அவன் கண்ணு முழிச்சதும் இந்த சாமி யாருன்னு கூட அவனுக்கு தெரியாதுல்ல. வீட்டில் உள்ளவங்க எப்பவும் அவன் கூட இருப்பாங்க, அதனால அவங்கள அவனுக்கு ஞாபகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன மறந்துடுவான் தானே? சாம், நான் மறந்துடுவாருன்னு சொல்லல, அவருக்கு பிரெயின்ல அடிபட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும், பிரெயின் டெத் ஆனா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அந்த பாயிண்ட் 1 சொன்னது கூட உங்க நம்பிக்கையை வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் 0.1% சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒன்ஸ் பிரெயின் டெத் ஆனா மறுபடியும் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சாம். ஆனா எங்கேயாவது எப்பவாவது ஒரு மிராக்கல் நடக்கும். காடோட பிளான் அந்த உயிர் திரும்ப வரணும்னு இருந்துச்சுன்னா அது எப்படி ஆனாலும் திரும்ப வந்துதான் ஆகும். அப்படிதான் நம்ம அன்புக்கு மிராக்கல் நடந்தது. அதான் சார் நான் சொல்றேன்ல, அவருக்கு உயிர் திரும்ப கிடைச்சதே பெருசு. இதுல அவர் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். அவர் யாருன்னு கூட அவருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. மேபி அப்படியே நடந்தாலும் நீங்க எல்லாரும் இருக்கீங்க, வீட்லயே குழந்தைங்க இருக்காங்க, சீக்கிரமா அவர் ரெக்கவர் ஆயிடுவாரு. அப்புறம் இன்னொன்னு. சொல்லுங்க மித்ரன். அவன் உயிரே திரும்ப வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், உயிரே திரும்ப வந்துட்டு. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நாங்க தாங்கிப்போம். டிரான்ஸ்ஃபார்மர்ல மோதினதுல தலையில அடிபட்டுடுச்சு. அப்புறம் அவ்வளோ ஃபோர்ஸா கீழே வந்து விழுந்ததுல அவரோட முதுகெலும்பு வேற கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமா ஜாயின் ஆயிரும். அதனால டிஸ்சார்ஜ் ஆனாலுமே எப்பவுமே அவர் பக்கத்துல யாராவது ஒருத்தங்க இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சும் தனியா எல்லாம் அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது. ஏன் ரெஸ்ட் ரூம் போனோம்னா கூட அவருக்கு துணைக்கு ஆள் கண்டிப்பா வேணும். புரியுது மித்ரன், அவன் உயிரோட கிடைச்சதே பெருசு. அப்புறம் இன்னொன்னு, அவர் கண்ணு முழிச்சுதான் பேசுவாரு. பேசும்போது நம்மள எல்லாம் ஞாபகம் இருந்துச்சுனாலும் சரி இல்லைனாலும் சரி, இனி அவ இங்க அட்மிட் பண்ணிருக்க விஷயத்த அவர்கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். ஏன்? ஏன்னா சாம், அவருக்கு மூளையில அடிபட்டிருக்கு. எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் இப்ப நம்ம சொல்ல வேண்டாம். அவர் யோசிக்க ஆரம்பிச்சு டென்ஷன் ஆனார்னா இன்னும் வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டு விட்டுறான். ஞாபகம் இருந்துச்சுன்னா இனியாவ தானே முத கேட்பான். ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா அவருக்காக இனியா பாய்சன் சாப்பிட்டாங்கன்னு தெரியும் போது யோசிக்க ஆரம்பிப்பாரு. யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவர் உயிருக்கு தான் பிரச்சனை. அதனால லேட்டா புரிய வச்சுக்கலாம். சரி மித்ரன், மது உனக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு சாம்? இல்ல, எப்பவுமே அன்பு கூடயே இருந்து அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டேலாம். இது என் டியூட்டி சாம். என்ன இருந்தாலும் மித்ரன் உயிரை அன்னைக்கு காப்பாத்தினதுக்கு அப்புறம் நீ உன் வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. இருந்த அன்புக்கு ஒரு பிரச்சனைன்னதும் முன்ன போய் நின்ன பத்தியா, அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். என் கடமை தான் சாம் இது. உன் உயிர் மொத்தமா இந்த உலகத்தை விட்டு போனோம்னா இந்த மூக்குல இருக்கிறத எடுத்தா மட்டும் போதும்ல, அப்படியே உன்னை மேல அனுப்பி வச்சிடலாம், அப்படித்தானே? ஆனா அன்பு, நான் இப்ப அதுக்காக வரலாம். உன் உயிருக்கு ஏதாவது பிரச்சனைனா அது என் கூட மோதி தான் வரணுமே தவிர இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தேவையில்லை. எப்பவும் மாதிரிதான் உன் ஃப்ரெண்டுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அவனுக்காக உன் உயிரை கொடுத்து ஒரு நிமிஷம் என் கண்ணையே கலங்கடிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த பாவத்துல எனக்கு பங்கே இல்ல. இது உன் ஃப்ரெண்டு பண்ண வேலையால தான் உனக்கு வந்தது. அப்புறம் அன்பு, நீ மட்டும் நீ மட்டும் என்னோட எதிரி குடும்பத்து பையன் இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படி வச்சு கொண்டாடலாம். என்ன பண்ண, நீதான் என் எதிரி குடும்பத்து பையனாச்சே. உன் எதிரி நான் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உன் ஃப்ரெண்டுக்காக நீ உயிரை கொடுக்க நினைச்ச பாத்தியா? ஒரு நண்பனா அங்க நீ ஜெயிச்சிட்ட. ஒரு நண்பனா ஜெயிச்சிட்ட. ஆனா என்ன ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். டெண்டர்ல என்ன தோக்கடிச்சிட்ட. இன்னும் நம்ம மோதுறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு. நீ இப்படி வந்து படுத்துட்டியனா என் கூட மோதுறதுக்கு சரியான ஆம்பளை நீதான். அதனால சீக்கிரமா எந்திரிச்சு வந்துரு. உன் தங்கச்சி என்னடானா
நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி அங்க இருந்துட்டு கத்திட்டு இருக்கா. உன் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து அப்படியே நான் உருக்கி நின்னாலும் உனக்கு மட்டும் ஏதாவது இந்த சுச்சுவேஷன்ல ஆயிருந்து என் தலைக்கே அது ஆபத்தா போயிருந்திருக்கும். என் பையன் தான் எனக்கு எதிரியா வந்திருப்பான். ஏன் அவனே என்னத்துக்கு உள்ள வச்சாலும் வச்சிருப்பான். அப்புறம் உன் தங்கச்சி யூஎஸ்ல இருந்து எதை பத்தியும் கவலைப்படாம டைரக்டா சாம்கே கால் பண்ணிடுவான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ இங்க வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருந்தாலும் வேற யார்கிட்டயாவது உண்மையெல்லாம் சொல்லி இங்க வந்துருவான். அதுவும் என் தலைக்கு ஆபத்தா தான் முடியும். ஆக மொத்தத்துல அன்பு, நீ உயிர் பொழைச்சது எனக்கு நல்லதுதான். அப்புறம் ரொம்ப நாள்லாம் இப்படி படுத்திருக்காத. இன்னும் மோதி பாக்குறதுக்கு எவ்வளவோ இருக்கு. உன்னை எட்டி பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், பார்த்துட்டேன். உன் ஃப்ரெண்ட் மட்டும் என்ன பார்த்தான் இந்த இடத்துல எனக்கு சமாதி கட்டினாலும் கட்டிடுவான். சீக்கிரமா என் கூட மோதுறதுக்கு ரெடியா எழுப்பி வந்துரு. இல்ல மித்ரன், இனியும் அட்மிட் ஆயிருக்க விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். இவனா? மித்ரன், இனிமே அன்பு இருக்குதா எந்த பிரச்சனையும் இல்லையே. எந்த உதவியும் இல்லாமலே அவரால் பிரேக் பண்ண முடியும் தானே. ஆமா மது. சார், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். கான்சியஸ் வந்ததும் இனியாவை பத்தி வாயே திறந்துடாதுங்க. சரி மித்ரன், என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டுட்டானா நான் பாத்தி செத்துருவேன் மித்ரன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொன்னேன். ம்ஹும். ஆ மித்ரன், அன்புக்கு கான்சியஸ் வருது. பழசு எதுவும் மறந்துடக்கூடாது. நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு டாக்டர்? அன்பு என் நம்பிக்கையை ஏமாத்திட்டடா. எனக்கு என்னாச்சு? ரிலாக்ஸ், உங்களுக்கு எதுவுமே இல்ல. சின்னதா தலையில ஒரு அடி, அவ்வளவுதான். உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்களை இப்படி டாக்டரா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டரா பார்க்கறதுல சந்தோஷமா இருக்கான்? யாரை பத்தி சொல்றான்? என்ன தங்கம், எத்தனை பேருக்கு தற்கொலை பண்றது தப்புன்னு நீயே பாடம் எடுத்திருப்ப. நீயே இப்படி ஒரு முடிவெடுக்கலாமா? ஏண்டி, ஒருத்தன் தான் எங்க 2 பேரையும் அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். கொஞ்சமாவது யோசிச்சாடி. எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். இசை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டான். அன்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு தமிழ்க்கா வேற யார் இருக்கா? அதுக்கப்புறம் பெத்தவங்க நாங்க மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும்? என்ன எதுக்குமா காப்பாத்துனீங்க? என் அன்பு இல்லாத உலகத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. வாழ்ந்தாலும் நாங்க இங்க ஒன்னாதான் வாழணும். இறந்தே போயிட்டாலும் ஒன்னாதாம்மா போகணும். எதுக்குமா என்ன காப்பாத்துறீங்க? நீங்க யாரும் என்ன காப்பாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தானே. நான் வீட்டுக்கு போனது கூட சாம்க்கு தெரிஞ்சா சந்தேகம் வந்துருங்கிறதுக்காக தான் சாம்கிட்ட கூட வீட்டுக்கு போகலன்னு. ஏன் தாத்தா, இங்கதான் நாங்க ஒன்னா வாழ முடியல. எங்களை ஒன்னா அனுப்பியாவது வச்சிருக்கலாம்ல. நாங்க அங்க போய் பார்த்துருப்போம்ல. இனியா என்னம்மா பேசிட்டு இருக்கா? எங்களுக்கு நீயே முக்கியம்தான் தாத்தா. என்னால அவன் இல்லாத இடத்துல இருக்க முடியாது தாத்தா. நீங்க என்ன காப்பாத்தினாலும் மறுபடியும் நான் இதை பண்ண போறேன். இனியாமா, உன்னை பெத்தவே நான். உன் அண்ணன் இந்த உலகத்தை விட்டு போகும்போதே நாங்க எவ்வளவு உடைஞ்சு போயிட்டோம்னு உனக்கு தெரியும். நம்ம குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல வாரிசுங்கிறதே நிலைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு எதுவும் ஆகல. அன்பை பார்க்கணும் தாத்தா. எனக்கு இந்த பூமியை விட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா போனோம்னு ஆசைப்பட்டோம். இனியா வாய் மூடு. எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அனாதையா தனியா நின்னா கூட தற்கொலை முயற்சி ரொம்ப தப்புமா. அன்பு அவனா எல்லாம் அவன் உயிரை இந்த உலகத்தை விட்டு மாய்க்க நினைக்கல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்புமா. அதுவும் ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ கோழை மாதிரி முடிவெடுத்திருக்க. நான் கோலம் இல்ல. அன்பு எங்க இருக்கானோ அங்கதானே நான் இருக்க முடியும். இனியாமா, இப்பவும் வந்து எங்க இருக்கானோ அங்கதான் நீ இருக்க. நம்மளையும் பார்க்கறான், எல்லாரையும் பார்க்கறான். எதுக்கு பார்க்கறான்னு தெரியலையே. இவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களோட நெய்மை கேட்டனே, ஞாபகம் இருக்கா? என்ன மித்ரன், விளையாடுறீங்களா? என் பேரு உங்களுக்கு தெரியாதா என்ன? பரவாயில்ல, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அன்பு. சூப்பர். சரி, ரொம்ப நேரமா ஒருத்தர் உங்களை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டே இருக்காரு. அவர் யாருன்னு தெரியுதா? சாம், ஆக்சிடென்ட் ஆச்சுலாம். நடந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சாம், உனக்கு அடி எதுவும் படலையே? அன்பு, இவ்வளோ நேரமா ரொம்ப தவிக்க வச்சுட்டடா. என் பேரை நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்திருக்கு. என்ன மச்சான், அப்படியே போயிருவேன்னு நினைச்சிட்டியா? டேய், உனக்கு மட்டும் ஏதாவதுன்னா நானே உன்னை சாவடிச்சிருப்பேன். என் அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா பண்ணுவேன்? டேய், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. சாம், இங்க யாராவது வந்தாங்களா? இப்ப இனியாவை தேட ஆரம்பிப்பானே, எப்படி சமாளிக்க போறேன்? யாருடா? அம்மு என்ன பார்க்க வந்தாளா என்ன? இசைதான் யூஎஸ்ல இருக்காளே அன்பு.
அவ எப்படி உடனே வர முடியும்? ஆனா உன்னை பத்தி ஃபோன் பண்ணி கேட்டுட்டே தான் இருக்கான். அப்போ அம்மா என்ன பார்க்க வரலையா? என்னடா உளர்ற? அவ தான் யூஎஸ்ல இருக்காளே. உன்னை பார்க்கறதுக்கு அவ எப்படி வருவா உடனே? நீ அவளை மறுபடியும் அம்முன்னு கூப்பிடுறதே எனக்கு பெருசா இருக்குடா. இல்ல யாரோ இசை பத்தி என்கிட்ட வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. இசையை பத்தி பேசுனாங்களா? எங்களை தவிர இங்க யாருமே வரலையேடா. நாங்க இசையை பத்தி இந்த ரூம்ல வாயே திறக்கல. இல்ல சாம், யாரோ என் தங்கச்சியை பத்தி என்கிட்ட பேசின மாதிரியே இருக்கு. அது வந்து எனக்கு ஒழுங்கா ஞாபகம் வரல. அன்பு ரிலாக்ஸ். தயவு செஞ்சு இப்ப ரொம்ப யோசிக்காதுங்க. உங்க மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்காதுங்க. ரிலாக்ஸா இருங்க. எதை பத்தியும் யோசிக்காம இருக்கதான் உங்க உயிருக்கு நல்லது. ஆனா யாரோ வந்து பேசினாங்க. அது மட்டும் ஞாபகம் இருக்கு. என்னன்னு தான் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. அம்மா பத்தி யாரோ பேசினாங்க வந்து. உளராத அன்பு. எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸா இரு. இப்ப எப்படி சமாளிக்க போறேன்? சாம், குல்ஃபி எங்க? ஏமச்சா, குல்ஃபி கடையில தானே இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல வந்து குல்ஃபி கேட்டா நாங்க எங்க இருந்து வாங்கி கொடுக்கறது? அப்புறம் கேண்டீன்ல இருந்து வாங்கி கொடுக்கலான்னாலும் உனக்கு தலையில எல்லாம் ஜுரம் வரும். விளையாடாத சாம். இனியா எங்க போயிட்டா? எனக்கு சின்ன அடினாலே என்னை விட்டு எங்கேயுமே நகர மாட்டா. நடந்தது பெரிய ஆக்சிடென்ட் தான். என் உடம்பெல்லாம் வலிக்கிறதுல எனக்கு தெரியுது. என்னை விட்டு எங்கேயும் நகர மாட்டாளே. எங்க போயிட்டா? அது அன்பு, அவதான் உன் மேல கோவமா இருக்காலாம். அவ வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கான். இனியாக்கு என்னாச்சு சாம்? டே, நான் தான் சொல்றேன்ல, அவ உன் மேல கோவமா இருக்கான். ஒரு தடவை வந்து பார்த்தா வீட்லயே உட்கார்ந்துருக்கான். போய் இனியாக்கு என்னடா ஆச்சு? ஒருவேளை நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த ஜிஎம்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி என் குல்ஃபி ஏதாவது கடத்திட்டானா? இல்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? டே, நான் தான் சொல்றேன்ல, அவ உன் மேல கோவமா இருக்கிறதுனால வீட்லயே இருக்கான். போய் சொல்ற சாம். எனக்கு சின்னதா காய்ச்சல் வந்தாலே அவ தாங்கிக்க மாட்டான். இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல எப்படி அவ என்னை விட்டுட்டு வீட்ல இருப்பான்? அன்பு ரிலாக்ஸ். அவங்களுக்கு ஒன்றும் இல்ல. உங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சா? வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சாப்பிடாம உங்களே நினைச்சு அழுதுட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு போய் டீ ஏதாவது குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட யாரும் போகல. அதான் அவங்க எல்லாரையும் கூட்டு ஏதாவது சாப்பிட வச்சு கூட்டு வருவாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. நீ சொல்லு சாம். இனியாக்கு எதுவும் இல்ல தானே? நான் இப்படி இருக்கும்போது என்னை விட்டெல்லாம் எங்கேயும் போக மாட்டாளே. அவளுக்கு என்னடா, அவ நல்லாதான் இருக்கான். வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டு போயிருக்கான். எல்லாரையும் சாப்பிட வச்சு ஏதாவது குடிக்க வச்சு கூட்டு வருவான். உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து யாருமே எதுவும் சாப்பிடவும் இல்லை, யாரும் எதுவும் குடிக்கவும் இல்லை. இப்பதான் இனியாக்கு கூட போன உயிர் திரும்ப வந்த மாதிரி. அவ ஓகே தானே? அப்போ ஒன்றும் இல்லை. அன்பு, இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏர்த்தி, நான் நல்லா இல்லைன்னா ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வந்து மறுபடியும் அனுப்பி வைக்கலான்னு பாக்குறீங்களா என்ன? இதுதான் அன்பு, நாங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். உங்க வாய்ஸ் கேட்காம, நீங்க பேசாம எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. இப்போ பரவாயில்ல தானே? நீங்க சிரிக்கிறத பார்த்தாலே நல்லா தானே இருக்கீங்க. ஏமா, லாரி மோதி பறந்து போனது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பறந்து போனீங்களா? அப்புறம் லாரி மோதினா நடந்தா போவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருக்க முடியுமா? அப்ப நீங்க நல்லா இல்லையா? ஒரு 20 பேரு ஒன்னா அடிச்சு போட்டா எப்படி இருக்கும்? அப்படி வலிக்குது. அப்ப நான் சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஆம்பளைங்களுக்கு கெத்தே வலிய வெளியே காமிக்காம இருக்காதான். அதான் பெயின்க்கு இப்ப இன்ஜெக்ஷன் போடுவாங்க அன்பு. இல்ல மித்திரன், ஆர்த்தியை கிண்டல் பண்றதுக்காக தான் சொன்னேன். உங்களுக்கு பெயின் இருக்குன்னு எனக்கு தெரியும். இவன் எதுக்கு அழுதுட்டு நிக்கா? அம்மா, நிலக்ஷா நீ வெளிய போ, நான் வரேன். எப்பமா எந்திரிப்பாங்க? நிலக்ஷா வாய் மூடு. சீக்கிரமா எந்திரிப்பாங்கன்னு சொன்னீங்கல. யார பத்தி சொல்றா? ஏன் வெளிய போடி, நான் வரேன். அன்பு மாமா எந்திரிச்சதா எந்திரிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கலம்மா. எப்ப கண்ண முழிச்சு பாப்பாங்க? நிலக்ஷா வாய் மூடு, வா வெளிய. எப்ப கண்ண முழிச்சு பாப்பாங்கன்னு சொல்லுங்க. யார பத்தி கேக்குறான்? அது வந்து அவ கிளாஸ் படிக்கிறான். அவ ஃப்ரெண்டோட அம்மாக்கு செகண்ட் டெலிவரி. அதான் அந்த பாப்பா எப்ப கண்ண முழிச்சு பாக்கன்னு கேட்டுட்டே இருக்கா. போய் சொல்லாதீங்கம்மா. நிலக்ஷா வாய் மூடு. இனி அத்தை எப்ப கண்ண முழிச்சு பாப்பாங்க? இனியா எப்ப கண்ணு முழிச்சு பாப்பானா? சொல்லுங்கம்மா. அத்தை கண்ண எப்ப முழிச்சு பாப்பாங்க? ஏய், அவ வீட்டுக்கு போயிருக்கான். நீ வா வெளிய. இல்ல, அவங்க அங்க படுத்திருக்காங்கல. அத்தை என் கூட பேசவே மாட்டேங்காங்க. சாம், இனியா எங்க இருக்கா? அடிச்சிருவேன் நிலாக்ஷா, வெளிய வாடி. அம்மா கைய விடுங்க, வாரேன். சாம், இனியா எங்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அன்பு இனியா எல்லாரையும் சாப்பிட வைக்கிறதுக்காக கூட்டு போயிருக்கு. இல்ல சாம், இனியாக்கு என்னமோ நடந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு காய்ச்சல் வந்தாலே என் கூடவே இருந்து பாத்துக்கணும்னு தான் நினைப்பான். இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நான் படுத்திருக்கும் போது அவ என் கூட இல்லாம இருக்க மாட்டான். ஒரு செகண்ட் கூட
என்னை விட்டு நகர்ந்து போக கூட நினைக்க மாட்டான். இனியாக்கு என்னமோ நடந்திருக்கு, இனியாவை என்னமோ பண்ணிருக்காங்க. அதை நீங்க எல்லாருமே என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. இப்போ இனியாக்கு என்ன நடந்துன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏய் டென்ஷன் ஆகாதடா, ரிலாக்ஸ். அவ வீட்டுக்கு தான் போயிருக்கான். நிலாக்ஷா ஏதோ உளறிட்டு போகுது. இல்ல சாம், நீ போய் சொல்ற. இனியாக்கு என்னன்னு மட்டும் இப்ப நீ சொல்லல, அப்புறம் நானே எந்திரிச்சு போயிருவேன். அது ஒண்ணும் இல்ல அன்பு. நாங்க சொல்ல போற விஷயத்த நீங்க பொறுமையா கேட்டீங்கன்னா சொல்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் ப்ராப்ளம் தான். மித்ரன், என் இனியாக்கு என்னன்னு மட்டும் சொல்லுங்க. நடந்தது சின்ன ஆக்சிடென்ட் கிடையாது. உங்க உயிர் திரும்ப வரோனே நாங்க யாரையும் எதிர்பார்க்கல. எங்களை கேட்டா இது மெடிக்கல் மிராக்கிள் தான் சொல்லுவோம். ஏன்னா பிரெயின் டெத் ஆன யாரையுமே எங்களால காப்பாற்ற முடியாது. பிரெயின் டெத் ஆன ஒருத்தங்க பொழைச்சு வராங்கன்னா அது கடவுள் மனசு வச்சா மட்டும்தான். வாய்ப்பே இல்லாத இடத்துல நீங்க உயிரோட இருக்கீங்க. இப்போ ஈஸியா சின்ன சின்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு மறுபடியும் அந்த உயிருக்கு ஆபத்தை வர வச்சிடாதுங்க. என்ன கேட்டா நீங்க இப்படி டென்ஷன் ஆக கூடாது, யோசிக்க கூடாது. இப்போ மித்ரன், இனியாக்கு என்னன்னு சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவ நல்லா இருக்கா தானே? அவ கண்ணு முழிக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிரெயின் டெத்து நான் பேசுறதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதான் பொழைச்சு வந்துட்டேன்லாம். நீங்க பொழைக்கிறதுக்கு 0.1% கூட வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்க இனிய மட்டும் இங்க வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடந்தவளுக்கு ஒன்னும் நடக்கல. இந்த உலகத்தை விட்டு நீங்க போக போறீங்கன்னு பாய்சன் சாப்பிட்டாங்க. பாய்சன் சாப்பிட்டாலாம். சாம், எனக்கு உடனே அவளை பார்க்கணும். என்ன கூட்டு போறியா? அவளுக்கு என்ன பைத்தியமா? எனக்கு அவளை பார்க்கணும் சாம். கூட்டு போறியா இல்லையா? இப்போ அன்பு, நீங்க ரிலாக்ஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். அவங்க உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, காப்பாத்திட்டோம். சாம், அவர் ஒரு டாக்டர். அவர் டாக்டரா அப்படிதான் சொல்லுவாரு. உனக்கு தெரியும்ல, இனியாதான் எனக்கு எல்லாமே. அவளை பாக்குறதுக்கு என்ன கூட்டிட்டு போ சாம். மித்ரன், அவதான் இப்ப நார்மல் ஆயிட்டாலாம். சரி அன்பு, உங்களை அங்க கூட்டு போக முடியாது. அவங்கள பார்த்தது நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, இந்த மாதிரி அழக்கூடாது. உங்க பிரெயினுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நாங்க கூட்டு வரோம். எனக்கு அவளை பார்த்தாலே போதும். சரி, இனியா இங்க வர்றதுக்கான ஏற்பாடு எல்லாம் நான் பண்றேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, அழக்கூடாது. ஒருவேளை நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா இங்க இருந்து உங்க இனியாவை நாங்க கூட்டு போயிருவோம். ஏன்னா நீங்க யோசிச்சு மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்களும் உங்க கூடவே வரணும்னு தான் யோசிப்பாங்க. சோ அதை நினைச்சு நடந்துக்கோங்க. இல்ல, நான் டென்ஷன் ஆக மாட்டேன். எனக்கு அவளை பார்த்தா போதும். சரி, உனக்காக நான் எதுவுமே பண்ணலடி. ஆனா என் மேல உயிரே வச்சிருக்க பாத்தியா? இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா? கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ சொல்லையா. இனியா, உன் உயிருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. மித்ரன், நான் உங்களை ஒரு அண்ணனா தானே நினைச்சேன். என்னை காப்பாத்துங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? அன்பு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும். அவ கூடவே என்ன அனுப்பி வச்சிருக்கலாம்ல. தாத்தா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அவன் இருக்க இடத்துல தான் நான் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்பவே வெண்டிலேட்டர் எடுத்துட்டான். என் அன்பு உயிர் இங்கேருந்து போகும்போது என்னை அனுப்பி வச்சிருக்கலாம்ல. இனியா, நான் இப்போ ஃபீலிங்கா பேசுவேன்ல நீ நினைக்காதா. இதே இடத்துல மித்ரா இருந்தான்னு வச்சுக்கோ, உடம்பு சரியில்லைன்னா பார்க்க மாட்டேன், ஓங்கி ஒரு அறை விட்டுருப்பேன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். யாருக்கு இனியா இந்த உலகத்துல வலி இல்ல? இந்த உலகத்துல எந்த கஷ்டமுமே இல்லாம சந்தோஷமா இருக்கணும் ஒருத்தங்களை கை காமி வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வலியும் வேதனை இங்க இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கு வலிக்குது, இனிமே என்னால இங்க வாழவே முடியாதுன்னு சூசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடவுள் படைச்ச இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. கடவுள் படைச்ச இந்த உலகத்துல என் அன்பு இல்லைனா நானும் இல்ல. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வந்தோம். ஒன்னாவே அவன் மடியிலேயே படுத்து போகணும்னு ஆசைப்பட்டேன். இனியா அன்பு நல்லா தான் இருக்காரு. மாறி மாறி என்கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கீங்க எல்லாம். நீங்க என்னதான் என்கிட்ட போய் சொன்னாலும் நான் மறுபடியும் இந்த முடிவை தான் எடுப்பேன். இனியா சத்தியமா அன்பு நல்லா இருக்காரு. இல்ல, ஏனியா சூசைட் பண்ணிக்கிற அளவு முடிவெடுத்திருக்கேன். அதுவும் இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட எந்த விதமான பதட்டமும் இல்லாம நீ சாக போறன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சு. இருந்ததுக்கு அப்புறம் கூட எந்த விதமான பதட்டமும் இல்லாம பயமும் இல்லாம அவர் பக்கத்திலேயே அவர் கூட போகணும்னு உட்கார்ந்து இருந்திருக்கேன். சரி, போகணும்னு தான் ஆசைப்பட்டேன். கொஞ்ச நேரம் கூட உன்னால வெயிட் பண்ண முடியாதா? நாங்க ஒன்னாதான் வந்தோம். அடிச்சிருவேன்யா. மறுபடியும் அதே சொல்லாத. மித்ரன், நீ அவளே வாய் மூடு மது. யாருக்குதான் இல்ல கஷ்டம், யாருக்குதான் இல்ல போராட்டம்? இவ்வளவு பெரிய முடிவை துணிஞ்சு எடுத்த ஒன்னால இந்த உலகத்தை சமாளிச்சு இங்க வாழ்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லையா? நான் சொல்றேன்ல, அவர் பொழைச்சிட்டாரு. ஒருவேளை உன்னை எங்களால காப்பாத்த முடியல,
நீ போயிட்டேன்னு தெரியும் போது அவரால தாங்கிக்க முடியுமா? பொழைச்சிட்டான் எதுக்காக என்கிட்ட அதையே பதிய வச்சுட்டு இருக்கீங்க? பதிய வைக்கல இனியா, உனக்கு புரிய வைக்கிறோம். இப்ப என்ன, உனக்கு அவரை பார்க்கணும் அவ்வளவுதானே. ஆமா. நாங்க ஏற்பாடு பண்றோம். ஆனா ஒண்ணு, உனக்கே தெரியும், அன்புக்கு பிரெயின் டெத். மறுபடியும் பொழைச்சு வந்திருக்காருன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. நிஜமாவே அன்பு பொழைச்சிட்டானா? அவனுக்கு ஒன்றும் இல்லையா? என் அப்பா போனதுக்கு அப்புறம் நான் உயிரா நினைக்கிறது என் அம்மாவும் என் தங்கச்சியும் தான். என் தங்கச்சி மேல சத்தியமா சொல்றேன், உன் அன்புக்கு எதுவும் இல்ல. அப்போ என்ன அன்பு கிட்ட கூட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டு போறோம். ஆனா நீ பாயசம் சாப்பிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அங்க போய் இதே மாதிரி அழுதுட்டு இருந்தியன்னா அவர் உயிருக்கு ஆபத்து. அப்புறம் கடவுள் அவருக்கு மறு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அது உன் மூலமா புரியும்னு நினைக்கிறேன். ம். அங்க போய் அழுதுட்டு டென்ஷன் ஆயிட்டு அவரை யோசிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நார்மலா ஃப்ரீயா பேச முடியும்னா கூட்டு போறோம். நான் அன்பு டென்ஷன் ஆக்க மாட்டேன். என்ன கூட்டு போங்களேன். சரி மது. இவன் தூங்கிட்டா? அப்புறம் உன் ஃப்ரெண்ட் என்ன கொஞ்சமா பாயசம் சாப்பிட்டான்? கொடுத்த மெடிசனுக்கு அப்படிதான் இருக்கும். சரி, நீ உடனே இனியாவ அன்பு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் இந்த ஹாஸ்பிட்டல் எம்டியை பார்த்துட்டு வரேன். இந்த நேரத்துல நீங்க எதுக்காக எம்டி பார்க்க போறீங்க? வெளியே இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபேமிலியில எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எல்லா ஃபெசிலிட்டிஸும் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். கண்டிப்பா வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்கன்னா இங்க வருவாங்க. உள்ள வந்து பார்த்தா கரெக்டான டாக்டர்ஸ் இல்ல. ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகுதுலாம். ஒரு நர்ஸ் வந்து பார்த்தாங்களாம். நம்ம தான் இருக்கோம்லான்னு விட்டுருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறது முக்கியம் இல்ல. உள்ள இருக்க பேஷண்ட பார்த்து கவனிக்கிறதுக்கு டாக்டர்ஸும் இருக்கணும், சிஸ்டர்ஸும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இழுத்து மூட்டு போக வேண்டியதானே. ஏதோ இவங்க 2 பேருக்கு நம்ம 2 பேரும் கூடவே இருக்கோம், கூடவே நின்று பார்த்துட்டு இருக்கோம். மத்தவங்களுக்கு எல்லாம் கரெக்டான நேரத்துல ட்ரீட்மெண்ட் போகாது. ரூம்ல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கரெக்டான நேரத்துல இன்ஜெக்ஷன் கூட போட மாட்டாங்க. நான் இந்த ஆளை போய் பார்த்து பேசிட்டு வரேன். வந்த இடத்துல இந்த பிரச்சனை தேவையா? எனக்கு தேவைதான். நீ எவ்வளவு அன்பு இருக்க இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. ம். அக்கா 2 பேர் உயிருக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. விதி அண்ணா தான் கண்ணு முழிச்சிட்டான்னு அப்பவே சொல்லிட்டேன். இனியாக்கு எதுவும் இல்லை தானே? எதுவும் இல்லக்கா, 2 பேருக்கு ஒன்றும் இல்லை இனிமேன்னு சொல்லிட்டாங்க. அன்பு நான் மட்டும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விதி அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் நீ சொன்ன நேரத்துல இருந்து உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கண்டி. அண்ணனுக்காக தான் நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அன்பு அண்ணனுக்காக நீ அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? புரியலையே. அதாவது ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் என் உயிரே நின்ன மாதிரி இருந்துச்சு. அதான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேனா, அந்த அந்த அர்த்தத்தை தான் அப்படி சொன்னேன். ஓ சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, உன் வேலை பாரு. 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. என்ன சமாதானப்படுத்த சொல்லலாம். நீ வேணா ஆர்த்தி அக்காக்கு கால் பண்ணி கேளு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கேட்டுக்கோ. இல்ல வித்யா, நம்புறேன். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே, அந்த அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். பாரதி, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீயம்மா. எனக்கு ஒன்னு ஓங்கி அரையணும் போல இருக்கு நீயா. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் என்ன கொன்னு போடுறதுக்கான உரிமை கூட உனக்கு இருக்கு. என் உயிரை நானே எடுக்க நினைப்பேனாடி. மறுபடியும் குரலை கேட்கவே முடியாதுன்னு நினைச்சேன். இனியா, டாக்டர் நீ அழுதுட்டு இருந்தாலோ இல்ல நான் ஃபீல் பண்ற மாதிரி இருந்தாலோ அதான் மித்ரன் ஒன்னு இங்கிருந்து உன் ரூம்கே ஷிஃப்ட் பண்றதா சொல்லியிருக்காரு. அப்புறம் குல்ஃபி, உடம்பெல்லாம் அவ்வளோ வலி. ரொம்ப வலிக்குதா? ஆமா, அதனால அதனால உன் கண்ணீரை தொடச்சி விடுற அளவெல்லாம் நான் கியூர் ஆகல. நான் தொடச்சி விடுவேன்னு சொல்லிட்டு நீ அழுறியன்னா சாரி குல்ஃபி, என்னால அது முடியாது. இப்படியெல்லாம் நான் பஞ்சர் லாக் விட்டேன்னா என்னை திட்டுவேன். இப்போ அழுதுட்டு இருக்க, நான் தான் சொல்றேனே குல்ஃபி, என் கண்ணம்மா கண்ணீரை தொடச்சி விடுற அளவுக்கெல்லாம் நான் இன்னும் கியூர் ஆகல. உயிரே போயிடுச்சு தெரியுமா? நான் இங்க இருக்கும்போது உன் உயிர் போயிருமா? இல்ல அந்த கடவுள் தான் விட்டுருவாராம். நீ எந்திரி, உன்னை விட்டு எங்க போயிட போறேன்? உன்னை இம்சப்படுத்துறதுக்கு உன் கூடவே நான் இருந்தாக்கணும்ல. இம்சையா? நான் தான் சொல்றேன்ல, உயிரே போயிடுச்சு தெரியுமா? அப்புறம் மன்னிச்சிட்டியா என்ன? இல்ல மன்னிக்கலையா? இல்ல, சத்தியமா மன்னிக்கலாம்? சத்தியமா மன்னிக்கல. அப்போ இன்னமா நான் சமாதானப்படுத்திட்டே தான் இருக்கேன், அப்படித்தானே? உனக்கு தேவைன்னா சமாதானப்படுத்திக்கோ. ஆஹா,
உனக்கு தேவையில்லைன்னா அப்படியே விட்டுரு. விட்டுற வண்டி. விட்டு யார் வேணாண்ணா? எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்ல. நான் என்னமோ அதே கோவத்துல தான் இருக்கேன். குல்ஃபி, என்ன? அது வந்து கண்ணம்மா, நான் தான் சொல்றேன் லேடி, நான் இன்னமும் ஒழுங்கா கியூர் ஆகல. நான் கியூர் ஆனதுக்கு அப்புறம் சமாதானப்படுத்துறேன். எனக்கெல்லாம் தேவையில்ல. அப்புறம் செல்லம், நான் உன்னை இப்பவும் சமாதானப்படுத்திட்டு தான் இருக்கேன். அப்படியா? ம், நான் சமாதானப்படுத்துறேங்கிறதுக்காக என் கோபம் குறைஞ்சிட்டுன்னு நினைக்காத. நான் அதே கொலவரியில தான் இருக்கேன். நான் சரியானதுக்கு அப்புறம் நீ இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு அறை ரெடியா இருக்கு, வாங்கிக்கவும் நீ தயாரா இருந்துக்கோ. ஓ, நீ அடிச்சா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? நான் யாருன்னு தெரியும்ல, சஞ்சியோட பொண்ணு. என் மேல கை வச்சா அப்புறம் நான் யாருன்னு நானும் காமிக்க வேண்டியதா இருக்கும். ஆஹா, பார்த்துடலாம். அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் டு யூ லவ் மீ? பதில் யார பத்தி கேக்குற? என்ன பத்தி தாண்டி? அன்பு. நல்லா அன்பை காதலிக்கலாம். அப்புறம் அப்புறம்னா நான் பாரதியை தான் காதலிக்கிறேன். என் மனசுல பாரதி தான் இருக்கான். என் மனசுலயும் இனியா இல்ல, நான் என் கண்ணம்மாவை தான் காதலிக்கிறேன். வெளியோரம் சிறையானே பெண்ணுந்தன் வெட்கத்திலே அறிவாய் பாரதியை தான் பிடிக்கும். அதாண்டி, எனக்கு இனியாவை பிடிக்காது, கண்ணம்மாவை தான் பிடிக்கும். அருகே கொஞ்சம் வாடி செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலி நிஜமாவே உனக்கு பாரதியை தான் பிடிக்குமா? கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. அப்புறம் இனியா, உன் காதல உன் பாரதி கிட்ட சொல்லிட்டியா? நீ உன் காதலா உன் கண்ணம்மா கிட்ட சொல்லிட்டியா? இனிதான். எப்போ என் பாரதி அவன் காதல என்கிட்ட சொல்றானோ அதுக்கப்புறம் நானும் சொல்லுவேன். சொல்லிடுவான். ஓய் கண்ணம்மா, சொல்லு பாரதி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அப்புறம் ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டோம். இனிமே எத்தனை வருஷம் லவ் பண்ணணும்? ஆஹா, இனிமேலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்போ அப்புறம் பாரதி, தாத்தா கிட்ட சொல்லி உடனே கல்யாண ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சொல்லிடுவோம். வேற என்ன? வேற ஓய் குல்ஃபி, ம்? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. காதல் செய்யும் காதலர்க்கெல்லாம் காதல் தேடும் மாணவர்க்கெல்லாம் குட் லக். காலை பூத்த பூக்களுக்கெல்லாம் நாளை பூக்கும் பூக்களுக்கெல்லாம் குட் லக். If you are in search of true love, if you are in search of true love, good luck. காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய் காதல் என்றால் குட் லக். காதல் செய்யும் காதலர்க்கெல்லாம் காதல் தேடும் மாணவர்க்கெல்லாம் குட் லக். காலை பூத்த பூக்களுக்கெல்லாம் நாளை பூக்கும் பூக்களுக்கெல்லாம் குட் லக்.